ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை நான் துதிக்கிறேன், என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார், எனக்கு பெரிய காரியம் செய்வார், என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருகிற ஜனங்களுக்கு அவர் உதவி செய்வார், அவர்களை கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி செய்வார். இந்த காலை பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுதாய் மாறுவதாக. எடுத்துக்கொள்ளுங்க மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவர் வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 1030வது பக்கம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை பொழுதுல இந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாய் கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆமா, நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். இந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை, நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அதிசயங்களை காணப்படுவார், நான் அதிசயங்களை இன்றைக்கு காணுவேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசி மூலமாய் வாக்குரைத்தார். அல்லேலூயா. அன்றைய தினத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அசிரியர்களும் பாபிலோனியர்களும் மற்றும் அருகில் இருக்கிற அநேக பெரிய தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் சொல்லக்கூடிய தேசத்தார்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலரையும் யூதர்கள் ரெண்டா பிரிந்த அந்த ரெண்டு ராஜ்யத்தையுமே மொத்தமா இஸ்ரவேலர்கள் சொல்லுவாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படிக்கு, அந்த ஜனங்களை ஆளுகை செய்யும்படிக்கு ஒரு போரிட்டு அவர்களை எப்படியாச்சும் நெருக்கி விட வேண்டும், அவர்களை எப்படியாச்சும் அடக்கி விட வேண்டும் என்று எத்தனம் கட்டி கொண்டு அந்த நாட்களில அலைந்தார்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட சூழ்நிலையில அலையும் பொழுது அசிரியர்கள் இந்த இஸ்ரவேலர்களையும் பாபிலோனியர்கள் இந்த யூதா என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கோத்திரத்தாரையும் சிறைபிடித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது, கலங்கி கொண்டிருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு இந்த இஸ்ரவேலில் இருக்கிற ராஜாக்களையும் போர் வீரர்களையும் மற்ற தேசத்தார் நமக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி மற்ற மனிதர்களையும் நம்பிக்கொண்டு தங்களை பாதுகாக்க யாராவது உதவுவார்களா, தங்களை காப்பாற்ற யாராவது உதவி செய்வார்களா என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த, மற்ற மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த ஜனங்களுக்கு வாக்குரைத்தார். நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பட்டேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்துல இருந்து புறப்படும் போது பாருங்க, யாரும் அவங்களை வெளியே கொண்டு வரல, மற்ற தேசத்தார் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஏதோ இஸ்ரவேலர்களுக்குள்ள ஏதோ ஒரு ராஜா எழும்பி, அநேக யுத்த புருஷர்கள் எழும்பி ஜனங்களை மீட்டு கொண்டு வரவில்லை. மாறாக ஆண்டவர் மோசேயை எழுப்பி மோசே மூலமாய் கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ மனிதர்களால் உனக்கு உதவி செய்ய முடியாது, மற்ற இராணுவங்களால் உனக்கு உதவி செய்ய முடியாது, மற்ற அதிகாரங்களால் உனக்கு உதவி செய்ய முடியாது. நான் தான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயமாய் உன்னை காப்பாற்றுவேன், அதிசயமாய் திரும்பவும் உன் தேசத்தை கட்ட வைப்பேன், அதிசயமாய் உன்னை நான் வழி நடத்துவேன், அதிசயமாய் உன்னை நான் கட்டுவேன். அல்லேலூயா. இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அல்லேலூயா. அப்போ இப்ப இந்த ஜனங்க ஆண்டவருடைய நோக்கம்
இந்த ஜனங்க ஆண்டவரையே பார்க்க வேண்டும் என்பது, இவர்கள் அந்நிய தேவர்களை அவர்கள் சேவித்து மற்ற மனிதர்களை நம்பி தனக்கு உதவி செய்ய இவர்கள் வருவார்களா அவர்கள் வருவார்களா யாராகிலும் உண்டா என்று சொல்லி மற்றவர்களையே எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தை தான், இப்படிப்பட்ட நேரத்தில்தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த காலை பொழுதிலும் கூட நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்முடைய சூழ்நிலைகளை சரி செய்வதற்காக நாம் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக, இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இவங்க வந்து அந்த சூழ்நிலை மாறிடும், இவங்க நமக்கு உதவி செய்யலாம், அவங்க நமக்கு உதவி செய்தா நல்லா இருக்கும், யாரையோ உதவிக்காகவோ எதற்காகவோ நாம் தேடிக்கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காலையில சொல்றாரு, நான் தான் உனக்கு எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தெய்வம் இந்த காலை பொழுதுல உங்களோடு கூட வருகிறார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க செய்கிற தெய்வம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில இருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை, ஒவ்வொரு நிமிஷமும் அதிசயங்களை பார்த்தார்கள். இதற்கு முன்பு அவர்கள் அடிமைத்தனத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், அடிமைத்தன வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள், இழிவான வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள், சோதனையான வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கும் பொழுது அவர்கள் அதிசயங்களை பார்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை பார்த்தார்கள். அற்புதமாய் வழி நடத்தப்பட்டார்கள், போஷிக்கப்பட்டார்கள், உடுத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அதே வார்த்தையை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த காலையில, இந்த நல்ல நாள்ல, அதிகாலை பிரேயர்ல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிசயங்களை பார்க்க பண்ணுகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அதிசயங்களை பார்க்க செய்ய போகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா. ஆமா, கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை அதிசயங்களை காண செய்ய போகிற நாள் இந்த நாள். நான் அதிசயங்களை காண போகிறேன். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, காலையில எழுந்த உடனே மைண்ட் ஒரே ரஷ்ஷா இருக்கும், ஒரே தப்பான காரியங்கள் எல்லாம் யோசிக்க வைக்கும். இன்னைக்கு தினம் என்ன, இன்னைக்கு தினம் எப்படி நடக்கும், இன்னைக்கு தினம் என்ன ஆகும். நான் சொல்றேன், இன்னைக்கு தினம் அதிசயங்களை பார்க்கும். அல்லேலூயா. இன்றைக்கு தினம் அதிசயங்களை காணும். கர்த்தர் என்னை அதிசயங்களை காணும்படி அவர் என்னை இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அதிசயங்களை காண செய்வார் என்கிற ஒரு உணர்வு இந்த காலை பொழுதுல நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட நாள்ல அவர்கள் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் கரங்கள்னால பார்த்தார்கள் மோசே மூலமாக. அதை நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இயற்கையும் வழிவிட்டது. என்ன வழிவிட்டது? இயற்கை வழிவிட்டது. கடல் எங்கன்னா பழக்கமா ரெண்டா படந்து வழி விடுமா? நடு கடல்ல நடந்து போனாங்க. என்ன பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய அதிசயம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற அவர் கடலையே பிளந்தார். நல்ல ஒரு அற்புதமான இடங்கள் வழி. அல்லேலூயா. வழி இல்லாத இடங்களில் வழி, பெரிய அதிசயம். நீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பரலோகம் பசி தீர்த்தது. ரெண்டாவது அவர்களுக்கு கண்ட அதிசயம், பரலோகம் பசி தீர்த்தது. எப்படி? மன்னா பரலோகத்துல அது தூதர்கள் உணவு என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மன்னாவை கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு, அம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அவர்கள் பரலோகத்தால் போஷிக்கப்பட்டார்கள். என்ன அதிசயம்! பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து அதிகாலையில மன்னா பொழிகிறது. அவர்கள் தினமும் வேண்டிய ஆகாரத்தை சேகரித்து அதை அன்றைய தினம் முழுவதும் வைத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள், திருப்தி அடைகிறார்கள், மீதம் வைக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்கள் பரலோகத்தால் போஷிக்கப்பட்டார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா, தவிப்பில் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தவிப்பு தாகம் எப்படி தீர்க்கப்பட்டது? கண்மலையிலிருந்து. அல்லேலூயா. மலையிலிருந்து, கண்மலை ஆண்டவர் ரெண்டாய் பிளந்து அதிலிருந்து அவர்களுடைய தண்ணீர், அவர்களுடைய தாகங்களுக்கு தேவையான தண்ணீர்களை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்க எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்க, எப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு இயற்கையும் வழிவிட்டது, பரலோகம் அவர்களுக்கு பசி தீர்த்தது. அப்புறம் தவிப்புலையும் அவங்க என்ன பண்ணாங்க? தாகம் தீர்க்கப்பட்டது. மேகமும் அக்னியும் அவர்களை வழி நடத்தினது. அல்லேலூயா. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள்ள கொண்டு போகிறதுக்குள்ள அந்த இடைப்பட்ட இடங்கள்ல எல்லாம் அவர்களுக்கு இயற்கை வழிவிட்டு போனது. அவர்களுக்கு பரலோகம் பசி தீர்க்கிறது. அவர்களுக்கு தவிப்பிலே நல்ல தாகம் தீர்க்கிறார்கள், தாகம் தீர்க்கப்படுகிறார்கள்.
மேகமும் அக்கினியும் அவர்களை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. அப்போ இதுதான் பாருங்க, இதை விட இன்னும் நிறைய காரியங்கள் அந்த நீங்க யாத்திராகமத்துல இருந்து வாசித்துட்டே வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள், நிறைய அதிசயம், ஒவ்வொரு நாளும் அதிசயம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியமும் அதிசயம். ஆனா இந்த ஜனங்க தான் கர்த்தரை நம்பாம போனாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சமும் அவர்கள் கனம் பண்ணவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் வணங்கா கழுத்துள்ள மனிதர்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனிதர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பாருங்க, நம்ம அதிசயமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிறார். இந்த காலை பொழுதுல கர்த்தர் அதிசயமாய், கர்த்தரால் நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அதிசயமாய் வழி நடத்தப்படுவேன், நான் அதிசயமாய் பசி தீர்க்கப்படுவேன், நான் அதிசயமாய் தாகம் தீர்க்கப்படுவேன். மேக ஸ்தம்பம் என்னை வழி நடத்தும், பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்ல வார்த்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த காலை பொழுதுல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதிசயமாய் நடத்தப்படுவீர்கள். இந்த காலை பொழுதுல இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் அதிசயமாய் போஷிக்கப்படுவீர்கள். நீங்கள் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்படி செய்ய போகிறார். ஆகவே இந்த காலை பொழுது நீங்கள் அதிசயங்களை காண போகிற பொழுதாய் இந்த கால பொழுது இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே என்னை அதிசயங்களை நீர் காண பண்ண போகிற அந்த செயலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்களை மூடி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை அதிசயங்களை நீ பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா, நாங்கள் அதிசயங்களை பார்க்கட்டும், நாங்கள் அதிசயங்களை பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்க மன கண்களை திறந்துடும், நாங்கள் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துடும். ஆண்டவரே, கவலைப்படாதீங்க, இந்த காலை உங்களுக்கு அதிசயமான காலையாய் இருக்கிறது. இந்த தினம் நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் அதிசயமாய் வழி நடத்தப்பட போகிறீர்கள், நீங்கள் அதிசயமாய் போஷிக்கப்பட போகிறீர்கள், நீங்கள் அதிசயமாய் தாகம் தீர்க்கப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண செய்ய போகிறார். நீங்கள் காணும்படி செய்ய போகிறார். நீங்கள் அதிசயங்களை காண போகிறீர்கள். விசுவாசிப்பீர்கள். நான் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நான் அதிசயங்களை இன்றைக்கு பார்க்க போகிறேன், உமக்கு நன்றி. உம்முடைய தயவால, உம்முடைய அன்பினாலே, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினாலே, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தையினாலே இன்றைக்கு நான் நம்புகிறேன், அதிசயங்களை காண போகிறேன். என் வாழ்க்கை இன்றைக்கு முழுவதும் அதிசயமான காரியங்களை பார்க்க போகிறது. என் கண் அதிசயமான காரியங்களை பார்க்க போகிறது. என் சரீரம் அதிசயங்களை உணரப் போகிறது. நான் அதிசயமான காரியங்களை இன்றைய தினம் முழுவதும் என் ஆண்டவரால் அனுபவிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. மாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் கொண்டு வருவார். உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஜெயமாய் இன்றைய தினத்துல ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். பலவீனங்களை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவார். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போறீங்க. நீங்க செய்யற வேலை ஸ்தலத்துல நீங்கள் அதிசயத்தை பார்க்க போறீங்க. நீங்க வேலைக்கு போற சாதாரணமா நான் என்னைக்கும் செய்யற வேலை தானே அப்படின்னு நினைக்காம, இல்ல இன்றைக்கு என் வேலை ஸ்தலத்துல நான் அதிசயங்களை பார்க்க போகிறேன். கர்த்தர் என்னை கொண்டு அநேகருக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். என் ஊழிய பாதையில என் வார்த்தைகளால் அதிசயங்கள் நடக்க போகிறது. என்னை கர்த்தர் அதிசயங்களை பார்க்க செய்ய போகிறார். என்னை அதிசயமாய் நடத்த போகிறார். என் குடும்பத்துல இன்றைக்கு அதிசயம் நடக்க போகிறது. என் வாழ்க்கை பயணத்துல இன்றைய தினத்துல அதிசயம் நடக்க போகிறது. கண்களை மூடி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அதிசயங்களை பார்க்க செய்ய போகிறார். உங்களுக்கு வாக்குரைத்தவர் மனிதன் அல்ல. உங்களுக்கு வாக்குரைத்தது ஏதோ ஒரு அரசாங்கம் அல்ல. உங்களுக்கு வாக்குரைத்தது ஏதோ ஒரு நிலையற்ற ஒரு மனிதர்கள் அல்ல. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர், நித்திய பிதா உங்களுக்கு எனக்கும் வாக்குரைத்தது உலகத்தை ஜெயித்தவர், எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவர், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதிசயங்களை காணுவீர்கள் என்று சொல்லி, எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உனக்கு அதிசயங்களை உனக்கு காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போறீங்க. கண்களை மூடி அதிசயங்களை பார்க்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே. நான் இன்றைக்கு நிச்சயம் அதிசயத்தை பார்க்க போறேன். கர்த்தர் எனக்கு அதிசயத்தை காண செய்ய போகிறார். ஓ ஸ்தோத்திரம்.
என் வாழ்க்கையில் அதிசயம், என் பேச்சில் அதிசயம், பார்க்கிற காரியங்கள் அதிசயம், என் குடும்பத்தில் அதிசயம், என் வேலையில அதிசயம், என் ஊழியத்தில் அதிசயம், என் போக்குவரத்துல அதிசயம், நான் செய்கிற எல்லா காரியங்கள்லயும் அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நான் நம்புகிறேன். கண்களை மூடி சொல்லுங்க, நான் நம்புறேன், என் தேவனை நான் நம்புறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்க மத்தியில் அசைவாடுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம சில காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து